ஆண்டவரும் உலக இரட்சகருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நமக்கு தரப்பட்ட தலையங்கம் சாந்தமும் தாழ்மையுமானவர் இயேசு. சாந்தமும் தாழ்மையுமானவர் இயேசு. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்படுகின்ற திருமறை வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சாந்தமும் மனத்தாழ்மையும் இரண்டு விதமான குணங்கள். இந்த சிறப்பு மிகுந்த குணங்களை வாழ்விலும் செயல்களிலும் வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு தம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பிய தந்தைக்கும் அவரது திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேறவும் இந்த உலகத்தினால் இயேசு சந்திக்கும் எந்த பாடுகளுக்கும் தம்மை அர்ப்பணித்தவராக, தாழ்மை சிந்தை கொண்டவராக, சாந்த குணம் கொண்டவராக வாழ்ந்து காட்டினார். சாந்தமும் மனத்தாழ்மையும் இரண்டு துருவங்கள் ஆகும். கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடிப்படையான சிறந்த குணநல பண்புகள் ஆகும். 1821ஆம் ஆண்டு முதல் 1906ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்த அருட்பணியாளரான வில்லியம் கெல்லி என்பவர் இப்படியாக சொல்லுகின்றார்: என்னை குறித்தே நானே ஒன்றும் யோசிக்காமல் இருப்பதே தாழ்மை என்று எண்ணுகிறேன். என்னை குறித்து சிந்திக்கும் அளவிற்கு என்னிடம் எந்த நன்மையும் இல்லை. நான் தவறு மிக்கவனாகவே இருக்கிறேன். என்னை நான் மறந்து தேவனையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன் என்றார். நாம் நம்மை குறித்து சிந்திப்பதற்கு மிஞ்சி யோசனை செய்வது பெருமையே. அன்பர்களே, பிறர் கண்கள் காணாமல் உதவுவதும் சேவை செய்வதும் தங்களை மிகைப்படுத்தாமலும் செயல்படுவது இந்த சாந்தத்திற்கும் தாழ்மையான குணத்திற்கும் சிறப்பான உதாரணங்களாக விளங்குகிறது. சிலுவை பாடுகளுக்கு அர்ப்பணித்த கிறிஸ்துவின் புனிதமான பண்புகளை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7 ஆகிய வசனங்களிலே இப்படியாக நாம் படிக்கின்றோம்: அவர் நம்முடைய குற்றங்களுக்காக காயப்பட்டார், தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தமது வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். சாந்தத்திற்கும் தாழ்மைக்குமான உச்சகட்ட முன் உதாரணமாக இவைகள் விளங்குகின்றன. தன்னை முழுவதுமாகவே ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு கிறிஸ்துவின் பண்பினை சொல்லும் அக்கடிதத்தின் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். அப்படியே தாழ்த்தினார், சாந்தமாய் சிலுவை பாடுகளை சகித்தார். 3ஆம் நாளில் அவர்
உயிரோடு எழுந்திருந்தார். இன்னும் இச்சிறந்த பண்புகளான சாந்தம் மற்றும் மனத்தாழ்மையும் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கவும் ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்தமான இந்த தவ காலங்களில் கிறிஸ்து கற்றுக்கொள்ள தந்திட்ட சாந்தம் மற்றும் மனத்தாழ்மையை நாமும் கற்றுக்கொண்டு அதனை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். 2 கருத்துக்கள். ஒன்று, உப்பை போல உவர்ப்பு தன்மை உடைய நிலையிலே நாம் கிறிஸ்துவின் சாந்தம் மற்றும் மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தம் மற்றும் மனத்தாழ்மை பலவீனத்தின் அறிகுறிகள் அல்ல, அவைகள் வலிமையின் அடையாளங்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தந்தையின் சித்தத்திற்கு அர்ப்பணித்ததை நம் வாழ்வின் மாதிரியாக்கி கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற அந்த செய்தியிலே இயேசுவின் சேவை செயலை பிறருக்கு செய்திட நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுநாதர் சீடர்களின் கால்களை கழுகி, நான் உங்களுக்கு கற்பித்த இந்த செயலை நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட இந்த செயலை நீங்கள் மாதிரியாக்கி கொள்ள வேண்டும் என்றே அழைக்கின்றார். இந்த தன்மை, இந்த செயல் சாந்தத்திற்கும் மனத்தாழ்மைக்குமான ஒரு சிறந்த அடையாளங்களாகவே இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த அடையாளங்களை நம்முடைய வாழ்விலிருந்து நாம் பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒளியை போல நாம் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை நாம் பிரதிபலிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு விளக்கின் ஒளி எவ்வளவாக பிரகாசிக்கிறதோ அது பிரதிபலிக்கிறதோ, அப்படியே கிறிஸ்துவின் பண்புகளும் நம்மிலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். சகிப்பு தன்மையுடன், பொறுமையுடன், இழப்பின் நேரங்களிலும் நம்முடைய வாழ்வில் சாந்தமும் மனத்தாழ்மையும் இந்த நிலைகளிலிருந்து வெளிப்பட வேண்டும். யோபுவினுடைய சரித்திர புத்தகத்திலே நாம் படிக்கும்போது யோபு இப்படியாக சொல்லுகின்றார்: கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களை, யோபு தன்னுடைய வாழ்விலிருந்து வெளிப்படுத்துகின்ற சிந்தனை இழப்பின் மத்தியிலும் பொறுமையை, சகிப்பு தன்மையை வெளிப்படுத்துகின்றார். இந்த பரிசுத்தமான தவ காலங்களிலே கிறிஸ்து நமக்கு கற்பித்து தந்த இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் பிறர் மத்தியிலே நாம் வெளிப்படுத்திட நாம் அழைக்கப்படுகின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுத்தருகின்ற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சிந்தனைகளோட நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் பயணங்களை தொடர ஆண்டவர் உதவி செய்வீராக. பரிசுத்தமாக தருகின்ற இந்த லெந்து காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களில் நாங்கள் கிறிஸ்துவின் மாதிரியான பண்புகளான சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாங்கள் இந்த உலக வாழ்வில் உமக்காக நாங்கள் பிரதிபலித்திட உதவித்தார். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றுமான சதா நாட்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.